விஜய் கட்சிக்காரன் எடப்பாடிய மட்டமா பேசி பண்றான். வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா ஏறி மிதிச்சிருக்கான அவனமா நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல வக்கு மயிர் இல்ல. அவனுங்க எல்லாம் அடிச்சு ஒண்ணும் இப்படியா வட சொல்லிக்கிட்டே தெரியுங்க. ஓடுங்க இப்படியா வட சொல்லிக்கிட்டே நாம் தமிழ் உங்களை சொல்றேன் எழுதி வச்சுக்கடா. நாம் தமிழ் உங்களை ஓட்டை பண்ணிட்டு போவானாலே மட்டும் பாடுறேன் எழுதி வச்சுக்கடா. பைத்தியக்காரா உங்க கட்சி சிம்பிளா போட்டு எம்ஜிஆர் தூக்கி அவன் குத்தை எடுத்துட்டு உட்காந்துருக்கான். எம்ஜிஆர் இவன் என்னன்னா உட்காந்துக்கிட்டு போன தேர்தல ஒரு இது போன ஈத்தர ஒருத்தன் கருணாநிதி மோகன் ஒருத்தன் சொல்லிட்டு எங்க பெரியப்பாவுக்கு நான் ரசிகன் திமுக மயிரை போய் புடுங்க. அங்க டிவிக காரனை கேட்க வக்கு இல்ல, இவரு திமுக போய் கேட்க போறாராம். போட்டு எங்க பெரியப்பா ஆதரவாளரும் எனக்கு சண்டை போட்டா இல்லடா. இது எப்படி தெரியுமா இருக்கு ஈஸ்வரே, நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இல்ல ஒரு ஈஸ்வரே, நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நாங்க எங்க ரேஞ்சு கூட தான் சண்டை போடுவோம். நீ உன் ரேஞ்சு கிட்ட சண்டை போடுங்கடா, தப்பு இல்லை. ஆனா கீழே இருக்கிறவன் ரொம்ப ஓவரா பேசுற அளவுக்கு பண்றக்கூடாது. புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்தவன் பல்லு புடிச்சு பாக்கலாம், சரி ஓகே. அவன் உன் கழுத்து குறவலையை புடிச்சு பாக்குறான். குறவலைன்னா என்ன? உன் கழுத்து, உன் கட்சியோட கழுத்து யாரு? எம்ஜிஆர். நான் தான் எம்ஜிஆர்னு சொல்றான், நீங்களாம் மூடிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லைன்னா அதிமுக ஒண்ணுமே கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், ஓப்பனா சொல்லுவேன். இங்க தமிழ்நாட்டுல எவன கேட்டாலும் சொல்லுவான், எம்ஜிஆரும் ஜெயலலிதா இல்லைன்னா அதிமுக மண்ணுக்கு சமம். ஏங்க அந்த காலகட்டத்துக்கு வருவாங்க தலைவர்கள், மக்களுக்கு ஏத்த மாதிரிதான் தலைவர்கள். மக்களுக்கு ஏத்த மாதிரி தலைவர்கள் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுக்க. உனக்கு ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச ஏங்க ஒரு கேம்பெயின் போல ப்ராப்பரா 200 தொகுதி கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டார் தமிழ்நாடு முழுவதும். ஜூலைல அவரு லீடர்னு சொல்லுவாங்களா, 2 தொகுதி கூட பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணி போடுறாரு அவரு தலைவர். கேள்றேன் ஒன்னே ஒண்ணு சொல்றேன்டா. எடப்பாடியோட திறமைக்கு நான் இங்க ஒண்ணு 2 எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்றேன், சரியா? ஃபர்ஸ்ட், என் கேண்டிடேட்ல என் ஊர் தொகுதியில யார நீ கேண்டிடேட்டா போட்டிருக்கிறாப்ல ஈஸ்வர? முருகமாறனை அதிமுக காரன் முருகமாறனை போடுவியா, இல்ல நீ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஏரியால சீட்டு குடிப்பியா? ஏன்டா இது தனி தொகுதி. இந்த தனி தொகுதியில தனி தொகுதியில சிவி கணேசனை எடுத்து போட்டியிட நான் என் தொகுதி பத்தி பேசிட்டு இருக்கிறேன். காட்டுமன்னார் தொகுதியில முருகமாறன் ஆல்ரெடி 2 தடவை எம்எல்ஏ இருந்த அதிமுக ஜெயலலிதாவால நியமிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர், புரியுதா? வெற்றி வேட்பாளர். அவங்க பாமக கேட்டு வாங்குறாங்க, திருமாவளவன் நிப்பான்னு தெரிஞ்சு கேட்டு வாங்குறாங்க. இங்க தனி தொகுதியில பாட்டாளி மக்கள் ஜெயிக்க போதா? இந்த திருமாவளவன் விருதாச்சலத்துல நாமினேஷன் பண்ண போறாப்லையா? என்ன லாஜிக்கோட இருக்கு? இல்லைங்க, நான் ஒண்ணு சொல்லட்டா? முட்டு குடுறா, ஆனா இப்படி எல்லாம் முட்டு குடுக்க கூடாதா டேய்? சத்தியமா கேட்ட ஆப்ஷன்ல நெய்வேலி கேட்டாங்க, நெய்வேலி பண்ருட்டி கேட்டாங்க. பண்ருட்டி நெய்வேலி பண்ருட்டி சும்மாடி. நான் என்னடா உனக்கு பிரச்சனை? விஜய் என்ன உன் பொண்டாட்டியா? இல்லடா விஜய் என்ன உன் பொண்டாட்டியா? இல்ல. அப்புறம் எதுக்குடா அவனுக்கு இவ்வளவு வழி வச்சு கொடுக்குறீங்க? பெரம்பூர்ல எதுக்குடா டம்மி கேண்டிடேட் போட்டீங்க? அதேதான் நான் கேக்குறேன். திருச்சி கிழக்குல கோடீஸ்வரனை போட்டிருக்கேன், எங்க கட்சி கோடீஸ்வரன். இன்னைக்கு இதே ராஜாவோட பெரிய கேண்டிடேட். முருகமாறன் ஏன் சீட்டு கொடுக்கல? முருகமாறன் ஏன் சீட்டு கொடுக்கல? பதில் இதுக்கு மட்டும். முருகமாறன் திட்டக்குடியில கண்டெஸ்ட் பண்றாரு. அவன் எந்த ஊருக்காரன்? காட்டுமன்னார் கோயில் தான். சிவி கணேசனை தோக்கடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சும்மா அவனை அரசியல் தெரிய மாட்டேன், ஒரு மயிரும் தெரிய மாட்டேன். இப்ப செந்தில் பாலாஜி ஏன் கோயம்புத்தூர் போனாரு? அவன் எந்த தொகுதியில போய் நின்னா எனக்கு என்னடா? நான் என்ன கேக்குறேன், இங்க இருக்கிற முருகமாறனை தூக்கிட்டு போய் நீ திட்டக்குடியில போல எதுக்கு போட்டேன்? ஏன்னாச்சும் கூட்டணி கட்சி கேட்டாங்க, பிஜேபியும் கேட்டது, கார்த்தியாயனிக்கு சீடு கேட்டாங்க. அதே போல இவங்க ஒரு கேண்டிடேட் கேட்டாங்க. ஒண்ணு தெரிஞ்சா பேசுறா, என்னடா ஒண்ணுமே தெரியாம பண்றதுக்கு ரெடியா இருக்கான்னு அன்பு தமிழ்னு ஒருத்தவன நிக்க வைக்கிறதுக்கு கேட்டாங்க. ஈஸ்வரே ஒண்ணு சொல்றேன், நல்லா வர கட்டுறேன். இங்க பேரு ஈஸ்வரே, நல்லா புரிஞ்சுக்க. டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான் எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷன். எழுதி வச்சுக்க. இந்த எலெக்ஷனை தோத்துட்டா அப்புறம் நான் பொதுச் செயலாளர் பதவியில இருந்தோம், ஒரு பெரிய கலகம்
கழகம் வரும் உன் கட்சியில. அப்படிலாம் கிடையாதுங்க. கட்சி பொதுச் செயலாளர்னு எல்லாம் ஸ்ட்ராங்கா எவ்வளவு பந்தயம் கட்டுற ஈஸ்வர், எவ்வளவு பந்தயம் கட்டுற, எவ்வளவு பந்தயம் கட்டுற ஈஸ்வர், எவ்வளவு பந்தயம் கட்டுற மட்டும் எனக்கு சொல்லு. உனக்கு என்ன அரசியல் தெரிஞ்ச பாரு. உனக்கு முன்ன பிறந்தவன் ராஜா, ராஜா உனக்கு முன்ன பிறந்தவன் அந்த விஷயத்துல சொல்றேன். அதிமுக பத்தி எனக்கு நல்லா தெரியும். முன்னாடி நான் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நீ உன் வயசுல அரசியல்ல ரசிகர் மன்றத்தை சுத்தி இருந்த கால 8 வயசுல அரசியல் படிக்க ஆரம்பிச்சேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி? விஜய் பூல தானே, சிலிக்கான் பூல தானே சப்பிட்டு இருந்தீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ வாங்கதான் ப்ரோ. ஆமால என்னடா வயசாகுது ஈஸ்வரே? வக்கால என்னடா வயசாகுது முட்டா புண்டை? இந்த எலெக்ஷன் நக்கிட்டு போகும் உங்களுக்கு. வேட்பாளர் போட்டு முருகமாறனை தூக்கி திட்டக்குடியில நொட்டிட்டு போட்டு இப்ப இங்க வேட்பாளர் கேண்டிடேட் அடக போட்டி முருகமாறன் இங்க போட்டிருந்தா இப்ப அவன் ஜெயிச்சிருப்பான். இல்லடா இதுக்கு தாண்டா ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை வேணும் கட்சியில. டம்மி பீஸ் எல்லாம் கொண்டு வந்தா அப்படித்தான்டா ஆகும். சொல்றாங்க எங்க நெய்வேலி கொடுங்க, நெய்வேலியில பிரச்சனை இருக்கு. வடகுத்தி எலெக்ஷன் இல்லடா எத்தனை தொகுதியில நீங்க ஜெயிக்கிறீங்க, ஆனா எத்தனை தொகுதியில நீங்க வந்து எதிர்கட்சியா வரீங்கன்ற ஒண்ணு இருக்குண்டா. ஆனா எம்ஜிஆரை தொட்டு ஒருத்தன் பேசுறான், களத்துல தலைவன் பேசுறான், தொண்டை எம்ஜிஆரை தொட்டு பேசுறான், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் இது பத்தி பேசுறவங்க ஸ்டாலின் தான் பேசினார் போன தேர்தல்ல. அப்ப என்ன பண்ணாங்க? திமுக பேசுறது வேறடா. உங்களுக்கு திமுக ரிவல்ரி இருக்குடா. டிவிக்கு எனக்கு உங்களுக்கு போட்டியாடா? சொல்றேன், எனக்கு மனசாட்சியோட தொட்டு சொல்லு. திமுக கிடையாது. இல்ல திமுகல இருந்து எம்ஜிஆர் போனாரு, ஆனா திமுக பேசுது. நான் என்ன கேக்குறேன் கபிலன், எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, திருச்சியில அவனுக்கு மீட் பண்ணுங்க. திருச்சியில எம்ஜிஆர் சிலை பக்கத்துல நின்று ஒரு இது போட்டவனே, போட்டோ போட்டவனே ஃபர்ஸ்ட் அடிச்சது யார் தெரியுமா? பிளாக் கேட்னு ஒரு திமுக காரர் தான். அதை ஏஐ போட்டு அதை நல்லா ட்ரெண்ட் பண்ணி விட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? அதை இங்க வர ஈஸ்வரு, நான் வந்து இங்க எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணி தான் உனக்கு நான் இங்க பேசினேன். ஆனா நீ என்ன தரமா பண்ணிட்ட? எனக்கு நீ என்ன பண்ணிட்டீங்கன்னா எடப்பாடிக்கு நீ முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா எம்ஜிஆருக்கு நீ ஏன்டா முட்டு கொடுக்கலன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு நீ எடப்பாடிக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்ச. நீ எடப்பாடிக்கு முட்டு கொடுக்காட்டி போ, அதை பத்தி எனக்கு கவலை மாதிரியே கிடையாது. தலைவர் எல்லாரும் செலிப்ரேட் பண்ற தலைவர் இருக்காங்க. இப்ப காமராஜர் எப்படி கொண்டாடுறாங்களோ பொது தலைவர். அது வேணாண்டா. எம்ஜிஆர் பக்கத்துல நின்று நான் தான் எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர். நீங்க என்ன பண்ணீங்க உங்க கட்சியில? எம்ஜிஆர்னு ஒரு பதில் உன்னை கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில் உனக்கு இல்லடா ஈஸ்வரு. அடுத்த எம்ஜிஆர் அவர்னு சொன்னாங்க. ஈஸ்வரு, நான் கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்லன்றது மட்டும்தான் பதில் சொல்லணும். வேற எதுக்கா பதில் சொல்லினா நான் பச்சை பச்சை திட்டுவேன். இல்ல 1000 விளக்கு தொகுதி கேண்டிடேட் எங்க ஆளு பேச ஆரம்பிக்கிட்டான். அதுக்கப்புறம் இருக்கு பேரு விஜய்க்கு கழுவி ஊத்துறதுக்கு வேட்புமனு இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வளர்மதியா எனக்கு தெரியல யார் நிக்கிறாங்கன்னு. யார்? வளர்மதி. கட்சியில வளர்த்து விட்டுருக்கீங்களா? ஒரு எம்எல்ஏடா அது, ஒரு மினிஸ்டர். அதை போய் கட்ட மாதிரி திட்ட சொல்லி நீங்க தூண்டி கொடுக்குறீங்க. அவங்க எம்ஜிஆர் தான் அவங்களுக்கு பேர் வச்சாங்க. எம்ஜிஆர் தான் எல்லாமே பண்ணது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் இது பண்ணா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. முதலாட்டி அவங்கதான். எனக்கு அவன் சொல்லிட்டு போய் ஒரு வாரம் ஆகுதுடா, என்னடா மயிர பிடிக்கிறீங்க? கடத்துற ஒரு நிமிஷம் இருங்க. கடத்துற இவன ஈஸ்வர் எடப்பாடி தொகுதியில இபிஎஸ், வேப்பனவள்ளியில கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, பி தங்கமணி, எஸ்வி சண்முகம், செல்லூர் ராஜு, கேபி அன்பழகன், காமராஜர், OS மணியன், சி விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, ஆர் உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, பெஞ்சமின், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ராஜன் செல்லப்பா, கேசி கருப்பன், கேசி வீரமணி, AR விஜயபாஸ்கர், தாமரை ராஜேந்திரன், மொத்தம் 23 பேர். நல்லா எழுதி வச்சுக்கடா. இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்க. நீ குமுற உன் குலஞ்சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்க. இந்த 23 பேர் அதிமுக கட்சியில இருந்து தூக்குனாதாண்டா அதிமுக உருப்படும். இப்ப சொல்றேன், இதுல 24வது பேர் எழுதி வச்சுக்க. வளர்மதி 24 பேர் நான் பேர் சொல்றேன். ஏன்னா இந்த 24 பேர் சேர்ந்துதான் அதிமுகவை நீ மத்த உள்ள இருக்கிற புது ஆளுங்களை உள்ள வர விடாம, மேல புது ஆளுங்களை மேல வளர விடாம, கடைசி வரைக்கும் நாங்க தான் எம்எல்ஏ, நாங்க தான் அமைச்சர், அம்மா எங்களை தான் வச்சுட்டு போனாங்க அமைச்சர், ஆனா நாங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த கட்சி நாசப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும்
எடப்பாடியை பயமுறுத்தி இத்தனை பேரும் உட்காந்து மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க. இந்த 24 பேர் கட்சி விட்டு தூக்குனாங்கன்னா அதிமுக உருப்பட்டுண்டா, சத்தியமா சொல்றேன்டா, உருப்பட்டுண்டா அதிமுக நல்லா வரும். இந்த 24 பேர் கட்சியில இருந்து தூக்கிட்டீங்கன்னா, இந்த 24 பேர் கட்சியில இருந்து தூக்கிட்டீங்கன்னா, நான் இப்ப சொன்னப்ப நான் படிச்ச இந்த 24 பேர், ஏன்னா இவங்க தான் 10 வருஷம் அமைச்சரா இருந்தாங்க. 10 வருஷமா இவங்க தான் அமைச்சர் இருந்தாங்க. ஜெயலலிதா இந்த அம்மா இருக்கும் போதே எம்ஜிஆரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருப்பானா எவனாவது? கிடையாது. ஏன் பேசியிருக்காரு, விஜயகாந்த் பேசினாரு கருப்பு எம்ஜிஆர்னு, அதுக்குதான் பதிலடி கொடுத்தாங்க. உங்களுக்கு விஜய் பேசலாம் உங்களுக்கு எல்லாம் வந்து பெருசாவே தெரியாது. உங்களுக்கு ஒரு ஆளு மயிறு இல்லன்னா, டிவிக்கே உங்களுக்கு ஒரு ஆளு புண்டியாவே இல்லன்னா, நான் ஒரே ஒரு நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்பேன். எங்களுக்கு ஆளே கிடையாதுங்க அவனுங்களாம். அப்புறம் எதுக்கு கூட்டணி கூப்பிட்டீங்க? ஏங்க ஒரு இப்ப தேமுதிகக்கு 0.5% ஓட்டு சதவீதம் இருக்கு. அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்களே, ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவங்களோட ஓட்டை பிரிக்கிறவங்களுக்கு தான் இங்க வேல்யூ அதிகம். ஒரு இது இருக்கு. அடுத்தவன் முதுகு சோப் போடாத, உன் முதுகு சோப் போட்டுக்கோ. ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்கலடா. திமுக பக்கம் போனதுக்கான காரணமே நீங்க இங்க போன தடவை ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, அந்த அம்மா கடுப்பாயிடுச்சு. இல்ல நாங்க குடுக்குறோம் சொன்னோம். நாங்க 2025 ஜூன்ல நாங்க அனௌன்ஸ் பண்ணோம். நாங்க பொறுங்க, தேமுதிகக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படும். ஆனா எந்த வருஷம்னு சொல்லல அவங்களுக்கு, ஆனா ஒதுக்கப்படுதுன்னு சொன்னோம். இல்ல ஈஸ்வர் ஒரு நிமிஷம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க. இல்லடா, ஆப்போசிட்ல என்ன பேச விடலன்னா மியூட் போட்டுருவேன். எப்படி வசதி? நான் என்ன சொல்றேன், ஒண்ணு எம்ஜிஆருக்கு விசுவாசமா இரு, இல்லைன்னா ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கு விசுவாசமா இரு, இல்லைன்னா எடப்பாடிக்கு விசுவாசமா இரு, அப்படி இல்லைன்னா இந்த கட்சி இரட்டை இலைக்காவது விசுவாசமா இருக்கு. எதுவுமே இல்லாம ஆஃப்லைன்ல டிவிக்கு பேசுறானுங்கடா, களத்துல இப்படி பண்றானுங்கடா நான் சொன்னா, அந்த பக்கம் திமுக எல்லாம் பேசுறாங்கல்ல, அதனால அவனுங்க பேசிட்டு போட்டோம். அந்த பக்கம் எம்ஜிஆர் எல்லாம் நான் மியூட் தான் போடுவேன், மூடிட்டு கம்முன்னு உட்காரு. அதனால இந்த பக்கம் வந்து இவங்க எல்லாம் பேசினாங்கல்ல, அதனால எங்களுக்கு டிவிக்கு எல்லாம் ஒரு ஆளு புண்டியா கிடையாது. கொடி பறக்குது. அப்புறம் எங்க கூட கூட்டணிக்கு வரணும்னு செல்லூர் ராஜா எதுக்கு சொன்னாரு? அஞ்சலி அம்மாள் இவங்கள வேலு நாச்சியார் எல்லாம் வச்சு இவங்க ஓட்டு கேட்க முடியுமா சொல்லுங்க? அவங்க எல்லாம் பிராக்டிகல் லீடர், எலெக்ஷன் லீடர்ஸ் கிடையாது. ஒன்லி அவங்களோட சோசியல். நான் ஓப்பனா அடிக்கிறேன், ஓப்பனா அடிப்பேன். இல்ல ஓப்பனா ஒரு மேட்டர் அடிப்பேன். உன்னால இது எதுவுமே பேச முடியாது. இப்ப நான் அடிக்கிறேன், வாங்கிக்க. திமுக எதிர்ப்பு வாக்கு இருக்கு, ஆனா எடப்பாடி நம்பிங்க போறதுக்கு ரெடியா இல்ல. தெரியுமா உனக்கு? கலை யதார்த்தம் தெரியுமா தெரியாதா? நான் சொல்றேன்டா, திமுக எதிர்பார்ப்பு இங்க இருக்குடா, ஆனா எடப்பாடி நம்பிங்க போறதுக்கு தயாரா இல்ல. ஏன் நம்பி தயாரா இருக்காங்க? நீ வேடிக்கை மட்டும் பார், வெயிட் அண்ட் வாட்ச். உனக்கு மே 4ஆம் தேதி வந்து பேசிக்கிறேன். இந்த கட்டத்துறைக்கும் அன்னைக்கு வந்து பேசிக்கிறேன். உதயநிதி தான் தொகுதியை காப்பாற்ற போய், உதயநிதியை சேப்பாக்க திருவள்ளிக்கு தொகுதியை காப்பாற்ற சொல்லி போய் போய் எம்ஜிஆர் தோல் மேல கை போட்டு நான் தான் எம்ஜிஆர்ன்றான். அவன் போய் சாப்பாடு எங்க கிட்ட வந்துட்டியாடா நீ? ஒண்ணு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறா, இல்லன்னா தெரியலன்னா விட்டுறா. ஏன்டா அந்த மனுஷனை போட்டு காவ வாங்குறீங்க? ஏண்டா உனக்கு சாப்ப விடுறேன், களத்துல அவன் டிவிகே காரன் பேசுறான், அவனை ஆடுறான்னா அதுக்கு பதில் சொல்லாம திமுக காரன் பேசுறான். உனக்கு அவனை அடிக்கணும், எவனா ஒருத்தன் அடிக்கணும், அதுதான் உன் மனநோய். அதுக்கெல்லாம் நாங்க ஊருக்காக கிடையாது. விஜய் அடிக்க மாட்டானா? அப்ப நீ விஜய் அடிக்க மாட்டானா? அப்ப உன் பொண்டாட்டி, உன் புருஷன் யாரா? வாத்தா, உன் புருஷன் யாரு? விஜயா உண்டாமா? அப்புறம் என்ன மயிருக்கு விஜய்க்கு ஊம்புறப்ப? நாங்க ஏன் விஜய்க்கு இது பண்ணா? இல்லடா, எனக்கு எதிரி விஜய் மட்டும்தான், எனக்கு எதிரி டிவிகே மட்டும்தான். உனக்கு எதிரி யாரு நீ சொல்லு பாப்போம். இப்ப சொல்ற, மைக்கன் பண்ணி சொல்லு, சொல்ற, மைக்கான் பண்ணி சொல்லு. உனக்கு எதிரி யாரு சொல்லு பாப்போம். அதிமுக மானத்தை வாங்குறதுன்னு வரியாடா எல்லா ஸ்பேஸ்லயா? எனக்கு எதிரி கருணாநிதிடா, அந்த தீய சக்தி. அவன் புள்ள, அவன் பேரன், அவன் குடும்பம், அந்த திமுகவே எங்களுக்கு தீய சக்தி தான். அதுதான் எங்களுக்கு எதிரி. கண்ட கம்யூனிட்டிலாம் எங்களுக்கு எதிரி கிடையாது.
அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், டிவிக்கே கூட நீங்க கூட்டின்னு போயிருக்கணும் இல்லையா? அவனுங்க அவங்க ரெண்டு நான் கேக்குறேன், ஒரே விஜய்க்குலாம் 2 சீட்டுக்கு மேல தர மாட்டோம். இல்ல கூட்டணி வந்தா கூட 2 சீட்டுக்கு மேல தர மாட்டோம். டவுட்ரா கிளியர் பண்ணிக்கிறேன். கம்யூனிட்டின்னு சொன்னது விஜயா? கண்ட கம்யூனிட்டின்னு சொன்னீங்க, விஜய் சொன்னியா? ஆமா. ஓகே ஓகே ஓகே, அது கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்டாலின் சொல்லணுமா? ஸ்டாலின் சொல்லணுமா? சொல்லு. டிஎஸ்டி மகன் கருணாநிதி மகன். ஸ்பேஸ் போட்டு சொல்லிக்க. நீ தனியா ஸ்பேஸ் போட்டு சொல்லிக்க. உனக்கு தில் இருந்தா நீ ஸ்பேஸ் போட்டு சொல்லணும். மத்தவங்க ஸ்பேஸ் வந்து ஒத்துக்க கூடாது. புரியுதா? உனக்கு அது இருக்கா? நான் திமுக ஸ்பேஸ் போனாலே எனக்கு இறக்கி விடுவானுங்க. அப்புறம் ஏன்டா அந்த பல்லாண்டி வந்து கொடி பறக்குது, ஏதோ கூட்டணி வந்துச்சுன்னு சொன்னா விஜய் கொடியை பார்த்துட்டு? அதேதான் நானும் சொன்னேன். காங்கிரஸ் பேசுறோம். அவன் கொடி பறக்குது, வந்துருச்சு பெரிய கட்சி ஒண்ணு வருது உள்ள வருதுன்னு சொல்ல ஏன்டா சொன்னான்? பெரிய கட்சி வந்து போச்சு. எங்க வந்து போச்சு? எதுனா பெரிய கட்சி? டேய் அமமுக அது 2ஆ உடைஞ்சிருக்குடா. எது அமமுக 2ஆ உடைஞ்சிருக்கா? ஆமா அமமுக சசிகலா போயிடுச்சுல. நம்பி நீங்க உட்கார்ந்திருக்கீங்க பாரு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, விஜய் ரசிகர் எந்த கட்சியில இருந்தாலும் அவன் தற்குறின்னே அழைக்கப்படுவான். அதுதான் உண்மை. இவன் விஜய் மேல சாப்காரன் கட்டு சொந்த கட்சியவே ஏலத்துக்கு விடுறான். அவன் ஓட்டான் பாரு, ஓடிட்டான். இல்ல இவன் நானும் ஒவ்வொரு தரையும் பாக்குறேன், இவன் வந்தா திமுக அடியில கவட்டையில தான் வாய் வைக்கிறான தவிர எந்த விஷயத்தை பேசணுமோ அந்த விஷயத்த பேச மாட்டேங்கிறான். இது இன்னைக்கு நேரத்து இல்ல, இவன் என்னைக்கு மைக்கு வாங்கினாலும் இதான் செஞ்சுட்டு அதையும் நீங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. என்ன டாபிக்கோ அதுல பேசணுமோ அல்லது என்ன நடக்குதோ அதை பத்தி பேசணுமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் நான் மேல வந்தேன் அஜித், நான் அதுதான் மேல வந்தேன். இவன் என்னதான் பேசுறான், சரி போடலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவன் மாறி 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 போறான். அவன் ஒரே ஒரு மேட்டர் தாங்க கேட்டேன். ஒரு பிரச்சார வீடியோ வாசல்ல வாசப்படி பக்கத்துல அந்த பாத்திருப்பீங்க, அந்த ரெட்டையில சின்னத்தை போட்டு ஒட்டியிருக்கிறாங்க. அந்த வீடு ரெட்டையில ஓட்டுன்னு காட்டுது போல இருக்கு. இந்த டிவிக்காரன் வந்து பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்கலாம் ஓட்டு போடாத, இங்க இருக்கிறவங்களாம் கொள்ள அடிக்கிறான், இந்த ஆள் சரியில்லை, இந்த கட்சி ஆரம்பிச்சார்ல அவர் மாதிரி இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இங்க அவருக்கு நீ ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு கவலை மயிறு கூட கிடையாது, ஓகேன்னு விடுங்க, நமக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு. ஆனா அதிமுகனுக்கும் வரணுமா வரக்கூடாதா? அதை நான் அதிமுகன்ட்ட தானே கேட்கணும். இவன்கிட்ட நான் கேட்டேன், இவன் என்ன பண்ணிட்டான், எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குறன்ற பெயர்ல எம்ஜிஆர்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்ட்டான். இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்னு எனக்கு இப்போ இதுல தெரிஞ்சு போச்சு. உன் வயசுக்கு உனக்கு ஒரு அரசியல் தெரியும்னா என் வயசுக்கு எனக்கு ஒரு அரசியல் தெரியும்டா. என் வயசுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் உனக்கு தெரியும், அதை நான் இங்க எல்லா கட்சியோட வரலாறு ஓரளவுக்கு எனக்கு தெரியும்டா அப்படின்னு. நான் என்னைக்குமே அரசியல் தெரியும் நான் சொல்லிக்கிட்டவன் கிடையாது, ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரியும் அவ்வளவு. இல்ல கபில, நாம சொல்றது நீங்க அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு கத்தனது யாரு? அப்போ வந்து அவங்க எப்படிங்க, அவங்கதான் ஆரம்பத்துல இருந்தே நீங்க நிறைய தடவை அவங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, யாரும் டிவி கூடிய விஜய் கூடிய விமர்சனம் பண்ண வேணாம், அவங்க என்னைக்குனாலும் நம்மளுக்கு கூட்டணி வருவாங்கிறதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அதிமுக பத்தி யாரும் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு தான் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க, அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே. எடப்பாடி பேசலாம் அப்படின்னு ஒரே நாள்ல அடுத்த நாள் அது அந்த வீடியோ வெளியான உடனே ஆதரவு வச்சுன்னா இல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி நான் தவறா பேசுறதுக்கு புஷியானந்த் கூட பேசுனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாடி நம்ம என்ன போய் நினைக்க வேண்டியது இருக்குது? ஒருத்தனுக்கு ஒருத்தர் வழி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்க களத்திலையும் 2 பேரும் போன தடவை 2021 சட்டமன்ற தேர்தலையே இவங்களோட பிஎம்ஐ வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டா தான் வேலை செஞ்சாங்க எல்லா தொகுதியிலும். எடப்பாடி பழனிசாமிக்காகவே அவங்களோட மாவட்ட செயலாளரும் அந்த எடப்பாடி நகர செயலாளரும் 5 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வீடியோ போட்டது எல்லாமே அப்பயே வந்தது. உங்களுக்கு வேணா நீங்க தேடி பாருங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு அத்தனை விஜய் ரசிகர்களும் வேலை செஞ்சாங்க அப்படிங்கறதும் அவங்களோட வாய் கேட்கிற வீடியோவும் இன்னைக்கு வரைக்கும். என்னன்னா இவனுக்கு என்னமோ கோவம் வரல, என்னமோ என் மயிருக்கு நான் என்ன ஓட்டு போட்டு நான் பாட்டுக்கு வர போறேன், இவனுக்கு வலிக்க மாட்டேங்குது. ஏங்க களத்துல இப்படிதாங்க இறங்குவானுங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடத்த பிடிப்பானுங்க. அதிமுக இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுதான் டிவிக்கு எங்க ட்ரை பண்ணுதுன்றத நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவனுக்கு என்னன்னா, அவன் எனக்கு தெரிஞ்சு ஜிப்சி
அவன் ஒரு 1ஆம் நம்பர் தற்குறி நினைக்கிறேன் ஜிப்சி. அவன் வேணும்னு இந்த எடப்பாடி டிபி வச்சுட்டு சுத்திட்டு அதான் நானே அங்கேயும் உட்காந்துட்டு அவங்க ஸ்பீச்லயே உட்காந்துட்டு அப்படிதான் பேசுறான். விஜய் பேசுறீங்க அவன் மேல வந்து என்ன பண்ணா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே மாத்திட்டு ஓடிடுவான். ஏன்னா வந்தா அவன் டிஎம்கே பத்தி தான் எடுப்பான். அது டிஎம்கே 2 பேர் மேல வருவாங்க. சோ அவன் மாறிடும். நாங்க விஜய் அடிக்கிறது குறைஞ்சிரும். இல்ல ஜிப்சி இல்ல, இப்போ ஒரு பிளாஷ் நியூஸ் வந்திருக்கு. எடப்பாடியில தாவேகா மனு வந்து நிராகரிப்பு, அவர் எலெக்ஷன் நிற்க முடியாது. வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. எடப்பாடி இல்லங்க, எடப்பாடி தொகுதி தான். எடப்பாடி தாவேகா. ஆமா ஆமா, ஆல்ரெடி பார்த்தாச்சு. டம்மி கேண்டிடேட் நிக்கலாம்ல. இல்ல எஸ்கேப் காணாமே வேட்பாளரே காணாம, அதனால மனு நிராகரிச்சிருக்காங்க. அவனை தேடுறதுக்கு தனிப்படையை விட்டுருக்காங்க. அது கொடுங்க. என் கேள்வி என்னன்னா, நின்னுட்டா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாராமா டிவிக்கு எடப்பாடி தொகுதியில? இல்ல இப்போ இவனும் வந்து திமுக தான் கழிச்சு போறான். அவனும் வந்து நேரா என்ன பண்ணுவான், திமுக தான் கழிப்பான். இல்லைங்க, அவன்கிட்ட நான் ஒண்ணு கேட்டேன். எடப்பாடியோட திறமைக்கு நான் ஒண்ணு எக்ஸாம்பிள் சொல்லிதான் என் தொகுதியை எடுத்துக்கிறேன்டா. என் தொகுதியில முருகமாறன் வேட்பாளர். முருகமாறன் இங்க நீ போட்டினா ஆளு செம்மையா ஜெயிப்பான், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இடத்துல ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இது நான் எப்ப ஜிப்சி ஞாபகம் ஜிப்சி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். என் ஊர்ல வந்துங்க தனி தொகுதி முருகமாறன், ஜெயலலிதா அந்த எங்க ஒயின் ஷாப்ல கப்பு பொறுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு, சாதாரண ஒரு ஆளு, புரியுதுங்களா? வாய்ப்பு கொடுத்து அந்த அம்மா கொண்டு வந்து நிக்க வச்சது சரியான வெற்றி, புரியுதுங்களா? அது ஆளுமை திறமை. இங்க நீ என்ன பண்ற, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போய் தொகுதியை கொடுக்குற. எது இங்க என்ன பாட்டாளி மக்கள் என்ன ஜெயிக்குமா? 10,000 ஓட்டு முழுசா வாங்குவிய நீ? வாங்காது. முதல்ல இங்க காட்டுமன்னாடி தனி தொகுதி இந்த ஏரியால முதல்ல நீ முழுசா நீ 5,000 ஓட்டு வாங்கிடுவேன். நீ எந்த தைரியத்துல நீ எல்லாம் நிக்கிறீங்க? ஏதோ ஒரு தொகுதியை தள்ளி விடுவான் கூட்டணி கட்சிக்குன்னு அப்படின்னு தள்ளி விடுவியா, இல்ல அந்த தொகுதியை ஜெயிக்கணும்னு பாப்பிய நீ? அதாங்க ஜெயலலிதா. எம்ஜிஆரை விட ஜெயலலிதா அதிகமா கட்சியில உழைச்சதுன்னு உண்மையை சொன்னா ஆமா, உழைச்சது உண்மை. அதுக்கு டேலண்ட் அதிகம், கவர்னன்ஸ் அதிகம், ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். எந்த கேண்டிடேட் எந்த தொகுதியில போகணும்னு அந்த அம்மாவுக்கு தெளிவா தெரிஞ்சது. ஆனா இங்க அப்படி இல்லையா எடப்பாடி? இன்னொன்னு என்னன்னா, இவனுங்க கட்சிக்கு ஏடிஎம்கேக்குலாம் சுத்தமா ஃப்ரெஷ் ஓட்டர்ஸே கிடையாது. சொல்லி கிடையாது. கட்சி காணாம போயிடும். அது இவங்க தெரியுது. ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், உங்க கட்சியோட சின்னமே திமுகவோட கட்சியோட முக்கியத்துவமே அண்ணா மட்டும். அண்ணா பெரியார் இது ரெண்டுத்தையும் விட்டாங்கன்னா திமுக ஈஸியா இது பண்ணிடலாம். பெரியார அண்ணாவை விட்டு அவங்க விட்டுட்டாங்கன்னா கட்சி போச்சு, கொள்கையும் போச்சு. அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டாச்சுன்னா கட்சி போச்சு. நாம் தமிழ்ல வந்து பிரபாகரனையும் தமிழ் தேசியத்தையும் விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓப்பனா சொல்லணும்னா நம்மாழ்வாரை விட்டாங்கன்னா அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. கோரே அதுதான், கோரே அதுதான். ஒரு கட்சியோட வேறு கோரே அதுதான். நீ அதுல ஒருத்தவனை கைய விட்டு கின்றத வரைக்கும் நீ வேடிக்கை பாப்பியா? டே காலை பிடிச்சா சரி, கழுத்தை பிடிக்கிற வரைக்கும் மாட்டா வேடிக்கை பாப்பீங்க? அவன் எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர் பக்கத்துல இருந்து மாலை போட்டு கை தூக்கி ஆட்டிட்டு இருக்கிறான், அது வரைக்குமா வேடிக்கை பாப்ப? அவன் ஜெயலலிதா ரோல் மாடல் சொல்றப்பே போட்டு பழந்திருக்கணும். அவன் அடுத்த எலெக்ஷன் எழுதி வச்சுங்க, அடுத்த எலெக்ஷன் ஜெயலலிதா தான் வருவான். இந்த எலெக்ஷன் எம்ஜிஆர் வந்தானா அடுத்த எலெக்ஷன் ஜெயலலிதா போவான். அப்போ உட்காந்து ஐயோ நான் தான் சொன்னேன், அவனால ஏத்துக்க முடியல, அவனால ஒரு விஷயத்த ஏத்துக்க முடியல. நான் ஃபேக்ட சொன்னேன். இது நான் பல அதிமுக வந்தாலும் ஜெயச்செல்வன் சார் வந்தாலும் இதுதான் சொல்லுவேன். இது ஃபேக்ட். இந்த எலெக்ஷன் எடப்பாடி தன்னுடைய திறமையை காட்டிய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாப்புல. இல்லன்னா கட்சி பொறுப்புல இருந்து ஓப்பனாவே சொல்றேன், என் தொகுதியில அண்ணா திமுக காணாம போச்சு. என் தொகுதியில தான் எம்ஜிஆர் இருந்தாப்புல, என் தொகுதி தான் ஜெயலலிதா இருந்துச்சு. விட்டு கொடுத்தாரு, காணாமே போச்சு. அதிமுகவோட பிரச்சனையே நான் கோர் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் ஸ்ட்ரைட்டா. எடப்பாடி இப்ப அடுத்து நான் தனிப்பட்ட முறையில பல தடவை நானும் ஜிப்சிங்க பேசியிருக்கிறோம். இந்த தடவை ஓப்பனா சொல்றேன், இந்த தடவை எடப்பாடி ஜெயிச்சே அவனை கட்டாயத்துல இருக்கிறீங்க. நீங்க எதிர்கட்சியா வந்து உட்காந்தே ஆகணும். உட்கார்றது மட்டும் பத்தாது, அரசியல் பண்ணணும். போய் சேலத்துல உட்காந்துக்க முடியாது. என் பேச்சை என் கட்சிக்காரங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு நீங்க 15 நாள் போய் சேலத்துல போய் உட்கார முடியாது. வேலை செஞ்சு ஆகணும். தலைமைன்றது சாதனை இல்லை. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இந்த எலெக்ஷன் நீங்க ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பொதுச் செயலாளர் பதவி கட்சி தலைமை மேல அதிருப்தி வரும், கட்சியில பெரிய பஞ்சாயத்து நடக்கும், கழகம் நடக்கும், அதுல இருந்து ஒரு வழி பிறக்கும். சத்தியமா இது நடக்கும். ஆனா நான் இது வரைக்கும் நான் படிச்சுக்க இல்லை. ஜிப்சிட்ட வரைக்கும் இது வேணாம் கபிலன்னு சொல்ல வேணாம் ஓப்பன் ஸ்பேஸ்ல அப்படின்னாரு. நான் பேரை சொல்லி 23 பேர் படிச்சு சொன்னேன்.
சத்தியமா சொல்றேங்க. இந்த 23 பேர் 24 பேர் வளர்மதி சேர்த்திக்கோங்க. இந்த 24 பேரை எடுத்துட்டு அதிமுக இருக்கிற புது மெம்பர்ஸை போட்டிருந்தாங்கன்னா சத்தியமா ஜெயிக்கும் அதிமுக. இளைஞர் அணிலாம் இதுல இருக்கா என்னன்னே தெரியல. அதுல இருந்து டிஎம்கே கூட நமக்கு நேரடி எதிர்ப்பு. எனக்கு யாரை வச்சா எனக்கு யாரை வச்சா கட்சி வளரும்னு எனக்கு தெரியாது. ஆனா யாரால கட்சி நாசமா போகுதுன்னு நல்லா எனக்கு தெரியும். அதிமுக கட்சி நாசமா போறது அந்த 24 அமைச்சர்கள் தான். இதை நான் உறுதியா சொல்லுவேன். கேட்டா அம்மா வந்து கடைசியா எங்களை தான் அமைச்சரா வச்சுட்டு போனாங்க, அதனால கட்சி நாங்க தான் பாத்துக்கிறோம். இப்படி சொல்லி 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 அந்த கட்சியை இவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இவங்களை தாண்டி மேல யாரும் வர முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. கேட்டா 54 பேர் புது வேட்பாளர்கள் என் கட்சியில தான் நாங்க போட்டோம் அப்படின்னு பேசிப்பேங்க. இதெல்லாம் வந்து நம்ம செல்லூர் ராஜா இத்தனை பேர் 24 பேர் வளர்மதிக்கு திடீர்னு சீட்டு, கோகிலேந்திராக்கு திடீர்னு சீட்டு. எப்படி? திருச்சியில வந்து ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருச்சி கிழக்குல வெள்ளமண்டி நடராஜனை நிப்பாட்டாம வேற ஆளை நிப்பாட்டி விட்டுருக்காங்க. அதுவே பெரிய. அதே மாதிரி இது பெரம்பலூர்ல வந்து பாமக தள்ளி விட்டாங்க. விஜய் எதிர்த்து நான் ஒண்ணு சொல்லவா உங்களுக்கு? எனக்கு என்னவோ அதிமுக அந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. ஒழுங்கா இந்த தடவை ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிக்கிற வழியை பாருங்க. நாம் தமிழ் கட்சிக்கு நான் சொல்றது இந்த தேர்தல் ஒரு 5 எம்எல்ஏ இப்ப 8 தொகுதி எங்களுக்கு கேளுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிக்கிற வழியை பாருங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இங்க அதிமுக மேல எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. திமுக இருக்க அவங்க ஒரு பக்கம் வண்டியை ஒரு பக்கம் கிளப்பி போயிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு நீங்க வண்டி கிளப்புங்க, இல்லைன்னா இந்த நான் ஒண்ணு சொல்றேன், நாம் தமிழுக்கு புரியும் நினைக்கிறேன். மணிமேந்தன் உங்களுக்கு புரியுமா புரியுதான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றது என் கடமை. ஜெயிக்க வேண்டிய வேட்பாளரை இப்ப அதிமுக பண்ண மாதிரி ஜெயிக்க வேண்டிய வேட்பாளர் அந்த தொகுதியில போடாம தூக்கி வேற தொகுதியில போட்டீங்கன்னா இன்னும் கட்சியில இருந்து வெளில போவான். ராஜீவ்காந்தி வெளில போன மாதிரி, கல்யாண சுந்தரம் வெளில போன மாதிரி, நாளைக்கு இடும்போன கார்த்திக் வெளில போயிடுவான். நான் சொல்றது புரியுதா மணிமேந்தன்? அது வேணா அது வேற நிறைய வாய்ப்பு வந்து பேச்சாளர் தான் இப்பதான் புடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. அட்லீஸ்ட் ஒரு 5 எம்எல்ஏ. இப்ப ஏன் தெரியுமா நாங்க விஜய் போட்டு இந்த கொடூரமா தக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் ஓட்டு அந்த எதிர்ப்பு ஓட்டு இருக்கிறத அவன் கை வைக்கிறான். எங்களுக்கு ஊர்ல அத்தனை கூட இந்த கட்சிக்கு வர மாட்டேது. அவன் ஏன் ஓட்ட கை வைக்கிறான்டா, அப்புறம் அவனை பார வச்சு மூலமா அடிக்கதானே செய்யணும். சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா நாம் தமிழ் கட்சிக்கு நான் சொல்றது, ஜெயிக்க வேண்டிய ஆளுங்களை அந்த தொகுதியில கரெக்டா போட்டு விட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். வேற ஒரு தொகுதியில மாத்தி போட்டீங்கன்னா ஓட்டு தான் பிரியும் தவிர மற்றபடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 10 வருஷம் இல்லை, 25 வருஷம் ஆனாலும் எம்எல்ஏ சீட்டு முக்கியம். 10 எம்எல்ஏ ஜெயிச்சாதான் பரவாயில்ல. இந்த கட்சியில ஒரு 10 எம்எல்ஏ வரான்ட்டு அடுத்து இன்னும் ஒரு 100 பேர் வந்து சேருவாங்க கட்சியில, கட்சி வளரும். அப்படிதான் திமுக வளர்ந்துச்சு. திமுக எடுத்த உடனே எல்லாம் அப்படியே ஆட்சி பிடிச்சி அப்படியே வந்துருச்சு இல்லையே. சரி, மணி 5 ஆயிடுச்சு. சப்பா மணி 5 ஆயிடுச்சு. நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், மெல்ல மெல்ல தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் 4 படிக்கிட்டு ஏறணும், அதுக்கப்புறம் தான் 40 படிக்கிட்டு ஏற முடியும். அதனால பாத்துக்கோங்க. ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாதான் அடுத்த தொகுதிக்கு மேல போக முடியும். இப்படிதான் இது வந்து பியூரா திமுக ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வளர்ந்த விதம். அவங்க கொஞ்சம் அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 15 சீட்டு, அடுத்து அப்படி மெல்ல மெல்ல தான் வந்தாங்க. எடுத்தோன்னெல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிக்கல அவங்க, பாத்துக்கோங்க. சரி, இந்த வாட்டி கரெக்டா தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இறங்கி கரெக்டா வேலை செய்யறோம். பார்க்கலாம், ரிசல்ட் பார்க்கலாம். இல்ல 10-15 வருஷம் ஆயிடுச்சுங்க. நீங்க 5 எம்எல்ஏ பார்த்தே ஆகணுங்க. கட்சி வளர்த்து ஆரம்பிச்சு 10-15 வருஷம்